விவசாயம் சார்ந்த தொழில் செஞ்சுருக்கேன். பரம்பரையாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து தார் பிளான்ட்டு 2 இயங்குது என் கிராமத்தில், ஊராட்சியில். இதில் ஒன்று ஜிஆர் ஃபவுண்டேஷன் வச்சுருந்தாங்க, அவங்க யாருக்கோ மாற்றி விட்டுட்டாங்க. அதனால் ஏற்பட்ட பொல்யூஷனும் ரொம்ப கடுமையாக இருக்குது. ஒரு லாரி முட்டி 3 கம்பம் உடஞ்சி போச்சு, என்னோடய பக்கமும் சரிஞ்சு போச்சு. அந்த கம்பத்தை ஏறி ராத்திரியோட ராத்திரி மாற்றிட்டாரு. அது என்ன ரீசனும் தெரியல, மாற்றினோட தகவலும் தெரியல, எஸ்டிமேட் போட்டாங்களாம் தெரியல, எதுவுமே தெரியல. ராத்திரி ராத்திரி மூடி மறைச்சிட்டாங்க. இதனால் விவசாயம் தொடர்ந்து பாதிக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் போச்சு. 11 kV ஒயரை கட் பண்ணிட்டு இடிச்சிச்சு. பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் தப்பிச்சிட்டாங்க. பயிரோட பூக்களை பயிர் பூக்கள் மேலே புகைப்படியுது. தர்பூசணி, காய்கறி வகைகள் எல்லாமே பாதிப்படையுது. 40% மூச்சு திணறல் நோயினால் பாதிக்கப்படுறாங்க. சட்டப்படி நிர்வகித்து சட்டத்தின்பால் நடந்து அதன்படி அனைத்து துறை சார்ந்த உரிமை ஆவணங்களையும் பெற்று சட்டப்படியான முறைப்படி நடத்துவதற்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் இதுவரை நான் தேடின வரையில் எந்த ஒரு ஆவணமும் எந்த ஒரு அரசு துறையிலையும் இந்த இரு நிறுவனங்களுக்கான ஆவணங்கள் இல்லை என்பது தான் தகவல். எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் இல்லீகலாக இயங்குது. பஞ்சாயத்துக்கு இன்ன வரைக்கும் ஒரு பைசா கூட வரி கட்டல. ஊராட்சி அப்ரூவலும் இல்லை. இடம் அவங்க வாடகை வாங்குறாங்க. அவங்களோட உரிமை அவங்க வாடகை வாங்குறதுக்கு இந்த அரசாங்கத்தோட வேலை. வருவாய்த்துறை செயல்படலை, ஊராட்சி துறை செயல்படலை. தலைமையில் தான் செஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்டு செய்கிறாங்க. இல்லை, மாவட்ட அரசு நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு தான் அதிகாரங்க. தடுக்கணும். மக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. போக்குவரத்துக்கு யாருக்கும் இடம் இல்லாமல் சட்ட ரீதியான அனுமதி பெற்று தொழில் நடத்துறதுக்கு ஆட்சேபனை கிடையாது. விவசாயம் பாதிக்கக்கூடாது. சட்ட ரீதியாக அனுமதி பெற்று தொழில் நடத்துறதுக்கு ஆட்சேபனை கிடையாது.